வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் புது உச்சத்த பார்த்தீங்கன்னா, ஃபைனலா ரெஜிஸ்டர் பண்ணிருச்சு. நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும், பேங்க் நிஃப்டி ஒரு 440 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ, ஃபைனலா ஒரு புது உச்சத்த தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கு இந்த வார இறுதியில. ஸோ, தொடர்ந்து இந்த ஒரு ஏற்றம் நம்ம மார்க்கெட்ல நிலைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு. ஸோ, பெரிய அளவுக்கான குளோபல் சென்டிமென்ட்டெல்லாம் நம்ம மார்க்கெட்ட தாக்குறதில்ல. ஸோ, கொஞ்சம் கொஞ்சமா இறக்குனாலும் கூட அகைன் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் அதுவும் குறிப்பா இந்த முக்கியமான இண்டெக்ஸ் எல்லாம் ஒரு ஏற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. பெர்ஃபார்ம் பண்ணாத பல பங்குகளும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்லோவா பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சில பங்குகள் பார்த்தீங்கன்னா, சரிவையும் வந்து குடுத்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி புடிக்க போறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஒரு டாஸ்க்கா வந்து நமக்கு இருக்க போகுது. ஸோ, பக்காவான பிளான டெஃபினட்டா வந்து நீங்க வச்சுக்கணும் அப்படிங்கிறத அகைன் பார்த்தீங்கன்னா வலியுறுத்துறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்திட்டே தான் இருக்க போறேன். ஏன்னா, இதே மாரி தான் 23ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்தது. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம அந்த வாய்ப்புகள பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, கமெண்ட் செக்ஷன்ல என்ன மாரி இருந்தது தெரியுமா? ஸோ நீங்கலாம் சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா ப்ரோ? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எதையாச்சும் வாங்கிட்டே இருக்கீங்களே அப்டின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணப்பட்டது. இவன் இப்படி சம்பாரிக்கிறான், அப்படி சம்பாரிக்கிறான், இவனுக்கு என்ன காசுக்கு பிரச்சனை இல்லன்ட்டு. ஸோ என்னென்னமோ கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஆனா அதுக்கு அடுத்த வருடம் 2024, 25ல தலைகீழா மாறிருச்சு. என்னடா எப்ப பார்த்தாலும் பொறுமையா இரு, பொறுமையா இருன்னு சொல்றானே அப்டின்ட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன் இந்த மாரி தான் வந்து இருந்தது. ஸோ இதுதான் சீசனா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாரியான கருத்துக்கள் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ என்ன இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு கருத்துக்கள் பார்ப்பது மிகவும் வந்து அரிது. ஆனா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் கிட்ட இருந்து சப்போர்ட் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதுவரைக்கி பெரிய அளவுக்கு ஒரு மன சோர்வு இல்லாம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இதே ஒரு உழைப்ப நான் குடுத்துக்கிட்டே தான் இருக்க போறேன் இந்த வருடம் ஃபுல்லா. ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருடம் வரலாம். ஸோ வேற வேற மாரியான புது விஷயங்களையும் ட்ரை பண்றதுக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ முடியுதா அப்படின்ட்டு. பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிக்கல் இல்லாத ஒரு விஷயமா இருந்தா தான் வந்து பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம ஸோ இண்டிவிஜுவலா எப்பவும் போல டிஸ்கஸ் பண்ற மாரி கூட டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ யோசனையில போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல இத பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்லாம் வந்து பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எஃப்ஐஎஸ் டேட்டாவ பார்த்துரலாம். ஏன்னா, இன்னைக்கு 2வது நாள் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்ல பாசிட்டிவா வந்திருக்காங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் கொஞ்சம் வாங்குறதுக்கும் தயாராயிட்டாங்க. அதாவது ஓரளவு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆக்சுவல் வால்யூம வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு 289 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் பார்க்கும்போது ஒரு 677 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 பேரும் இத்துணூண்டு தான் வாங்கியிருக்காங்க. ஆனா, மார்க்கெட் பார்க்கும்போது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. வெறும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டின்னு மட்டும்லாம் இல்ல. எல்லாமே பாருங்க, எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் 50 1%, நெக்ஸ்ட் நிஃப்டி 100 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3/4%, மிட் கேப் 100 பார்க்கும்போது 1% எல்லா இண்டெக்ஸும் ஏறியிருக்கு. ஆனா, நம்ம ஆள் பாருங்க எஃப்எம்சிஜி விழுந்திருக்கு. ஸோ காரணம் நம்ம பார்த்துருப்போம். ஐடிசி எல்லாம் போட்டு அடிச்சு உடைச்சாங்க. மத்தபடி எல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணுது. ஆனா, இங்க எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா ஏதாச்சும் கோரிலேட் ஆகுதான்னு பார்த்தா, எதுவுமே வந்து ஆகல. ஆனா, ஒரு ட்ரெண்ட மட்டும் நம்ம இதன் மூலியமா வந்து புடிச்சுக்கலாம். ஸோ இப்போ என்னதான் வந்து நம்ம தொடர்ந்து மார்க்கெட்ல பணம் போட்டுட்டே இருந்தாலும், நெனைக்கிறவன் நெனச்சா தான் ஸோ மார்க்கெட்ல கரெக்ஷனும் ஏற்படும். அடுத்த கட்ட நகர்வும் வந்து ஏற்படும். ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட தாங்கி பிடித்துட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த ரீசன்ட் ஃபால் ஐடிசில வந்து நடந்தது. ஸோ என்னதான் பலரும் வந்து தொடர்ந்து வாங்குனாலும் கூட, ஐடிசி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சரிவ குடுத்தது. லோவர் சர்க்யூட் கூட வந்து ஹிட் ஆனது. ஸோ அதனால பெரிய அளவுக்கான ஒரு விக்கணும், மார்க்கெட்ட அடிக்கணும், இறக்கணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, அடிச்சு உடைச்சு இறக்கிட்டே வந்து போயிரலாம். அதனால ஸோ நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர் வாங்குவாங்க, டிஐஎஸ் வாங்குவாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்கக்கூடாது. இறங்குனா ஏறிரும் அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியத்திலயும் நம்ம இருந்துறக்கூடாது. ஸோ என்ன நடந்தாலும் பிளான் பக்காவா இருக்கணும். ஸோ இதுவரைக்கும் கீழ இறங்குச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு திட்டம் என்கிட்ட முன்னாடியே இருக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ் பேங்க் அண்ட் இந்த யூனியன் பேங்க் இதெல்லாம் இன்னைக்கு டேல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கு. கூடவே இண்டஸ்இண்ட் பேங்க் நண்பர்களுடைய கமெண்ட் எல்லாம் நான் பார்த்திருந்தேன். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் பற்றியும் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரேஞ்ச பார்த்தீங்கன்னா, இப்ப கிராஸ் பண்ணிருச்சு. 900 பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 900 வந்து தாண்டிருச்சு. ஸோ நீங்க இப்ப என்ன முடிவுல இருக்கீங்க அப்படின்னு நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ இன்னும் முடிவு வந்து கம்ப்ளீட்டா வந்து டிசைட் பண்ணல. ஸோ இந்த வீக் எண்ட்ல வந்து டிசைட் பண்ணிட்டு நம்ம
வரக்கூடிய நாட்கள்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் பொசிஷன வந்து கட் பண்ணுவேன். ஆனா நான் பொசிஷன் கட் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக, யாரும் கட் பண்ணணும் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்றதுக்காக அத வந்து நான் டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. இண்டஸ்இண்ட் பேங்க்ல நான் பொசிஷன் பில்ட் பண்ணணும்னு நெனச்சத விட, பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் பில்ட் பண்ணேன். அதனால தான் இண்டஸ்இண்ட் பேங்க்ல அத வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கேன். பட் இந்த இடத்துல ஒரு ராலி மேபி ஏற்படலாம். இன்னும் ஃபர்தரா ஒரு ஏற்றம் கூட இண்டஸ்இண்ட் பேங்க்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, நான் என் தகுதிக்கு மீறிய ஒரு ரிஸ்க்க பார்த்தீங்கன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க்ல நான் எடுத்திருக்கேன். ஏன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத காட்டிலும் இண்டஸ்இண்ட் பேங்க்ல சடனா இந்த டெரிவேட்டிவ் இஷ்யூ வந்து பெரிய அளவுக்கான ஒரு சரிவு, ஒரு கிராஷே பார்த்தீங்கன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஆச்சு. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். அத நான் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயத்த சமாளிக்கிறதுக்கு மேற்கொண்டு ஃபண்ட வந்து இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்குக்குள்ள போடுற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்பட்டு விட்டது. அத பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பொசிஷனுக்கும் கம்மியான ஒரு பொசிஷன தான் இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்ல வைக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அதே மாரி யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியாவ ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலயும் நான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா, ஸோ இப்போதைக்கு இப்ப கனரா பேங்க்ல ப்ராஃபிட் புக் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா, நான் புக் பண்ணதுலருந்தே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. மேபி இண்டஸ்இண்ட் பேங்க்ல ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து பண்ணலாம். பட் இருந்தாலும் எனக்கு இந்த 2 பேங்க் யூனியன் அண்ட் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா 2ம் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஃபர்தரா ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணுனேன்னா, கண்டிப்பா அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்றேன். பட் டெஃபினட்டா பண்ணுவேன் இண்டஸ்இண்ட் பேங்க்ல. பண்ணும்போது அந்த அப்டேட்ட உங்க கூட நான் மறக்காம ஷேர் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேரிகோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. மேரிகோவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் குரோத் பார்க்கும்போது டபுள் டிஜிட் குரோத் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ரிசல்ட் வந்தா தான் வெளிச்சம். வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வால்யூம் குரோத் எப்படி இருக்கு? ப்ராஃபிட் குரோத் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். மேபி ஜிஎஸ்டி கட்னால எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் இந்த காலாண்டாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு பார்க்கணும். ஏன்னா போன டைம் அதாவது இப்போ லாஸ்ட்டா வந்து இந்த ஜிஎஸ்டி கட் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா, பல ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ்ல இல்லாம வந்து இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணிட்டாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு கசகசன்னு வந்து ஏத்திட்டாங்க. இதில ஏதாச்சும் ஒரு மாற்றம் இந்த காலாண்டுல தெரியுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஏன்னா எஃப்எம்சிஜில நல்ல ஒரு ஒரு ஃபோக்கஸ் நான் வச்சிருக்கேன். எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் லெவல்ல இல்லாம சில பங்குகள் ஐடிசி, அதே மாரி ஜோதி லேப், அதுக்கப்புறம் கோல்கேட், அதுக்கப்புறம் இந்துஸ்தான் யூனிலிவர் போன்ற பங்குகள் பார்த்தீங்கன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ற பங்குகள். பார்ப்போம் என்ன மாரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்படுதுன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 20% வரைக்கான ஒரு சரிவ வந்து குடுத்துருக்கு. அது வேற ஒரு பங்கும் இல்ல. அது இந்த கூப்பிட் தான். கூப்பிட் பார்த்தீங்கன்னா, போட்டு இன்னைக்கு பொத்துன்னு வந்து அடிச்சுட்டாங்க. 20% பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல மட்டும் சரிவ சந்திச்சிருக்கு. ஆனா, இதோட ஃபர்ஸ்ட்டு இந்த 25ஓட பெர்ஃபார்மன்ஸ பாருங்க. வெள்ளி, தங்கம் எல்லாம் அந்த சைடு தள்ளி நிக்கணும். அந்த அளவுக்கான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா, இந்த கூப்பிட்ல நடந்திருக்கு. 550% வரைக்கான ஒரு ஏற்றம் இந்த கூப்பிட்ல வந்து 1 வருஷத்துல வந்து ஏற்பட்டிருக்கு. ஓவராலா பார்த்தா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றத்த இந்த பங்கு குடுத்திருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, இந்த பங்க ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள வந்து கொண்டு வராங்க. இத்தன தூரம் ஏறுனதுக்கப்புறம் இது இந்த ஃப்ரேம் ஒர்க்ல கொண்டு வந்தா என்ன? கொண்டு வரலைன்னா என்ன? இந்த பங்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாரியான பங்குல எல்லாம் கண்டிப்பா மேனிபுலேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டா ஒரு வீடியோல கூப்பிட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது. இந்த மேனிபுலேஷன் இருக்கக்கூடிய இடத்துல ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்து முதலீடு பண்ணணும்னா, மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்க வந்து நம்ம சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த பங்கெல்லாம் இவ்வளோ தூரம் ஏறணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்ல. நீங்களே உங்க மனச கேட்டு பாருங்க. இந்த பங்கு இந்த அளவுக்கு ஏறணுமா அப்படின்ட்டு. குவாலிட்டியான பிசினஸ் நல்ல ஒரு அண்டர் வேல்யூ சிச்சுவேஷன்ல கூட ஒரு ரிட்டர்னே குடுக்காத பங்குகள் நெறையா வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா, கரெக்ட்டா குறி வச்சு எந்த பங்க வந்து ஆப்பரேட் பண்ணி ஏத்த முடியும் அப்படிங்கிறத பார்த்து, இந்த பங்க வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதெல்லாம் ரொம்பவே வந்து ரிஸ்க்கான ஒரு விஷயம். இந்த பக்கமெல்லாம் நம்ம போகாம இருப்பது நல்லது. 20% இறங்கிருச்சு அப்படின்ட்டு முதலீடு பண்றதுக்கான ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் இந்த கூப்பிட்ல என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல. இன்னைக்கு கூட ஒரு கேள்வியெல்லாம் பார்த்திருந்தேன். நேத்து கூட இந்த கூப்பிட் பற்றியான பதிவ கூட நான் வந்து பார்த்திருந்தேன். ரொம்ப ரிஸ்க்கு. நான் வந்து உங்கள வாங்குங்க, வாங்கக்கூடாதுன்னு சொல்லல. உங்களுடைய விருப்பம். ஆனா, இந்த மாரியான ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். என்ன காரணத்துக்காக, என்ன ஒரு ரீசன் சொல்லி இத ஜஸ்டிஃபை பண்ணணும், பண்ணுவோம். நம்ம ஒரு வாங்கணும்னா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்களே உங்கள கேட்டீங்கன்னா, உங்களுக்கான பதில் வரும். ஜஸ்ட்டு ரிட்டர்ன பேஸ் பண்ணி நம்ம சேஸ் பண்ணுனோம்னா,
அது மிகப்பெரிய ஒரு இழப்ப நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம திரும்பி கூட பார்க்கக்கூடாத பங்குகள். நார்மலான ரிட்டர்ன் கிடைச்சா போதும், லேட்டா கிடைச்சா போதும். ஸோ அவசரப்பட்டு இந்த மாரியான பெர்ஃபார்மன்ஸ பார்த்து உள்ள போனோம்னா, என்னைக்குனாலும் ஆபத்து, ஆபத்து தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாடா, ஃபாக்ஸ்கான் அதுக்கப்புறம் மதர்சன்னோட சப்சிடரி இவங்கலாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம நாட்டுல பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ மொபைல் ஃபோன் ரிலேட்டடான அண்ட் இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் விஷயத்துல முதலீடு பண்ண போறதா அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல மதர்சன் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா என்ட்ரியா ஆக போறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கு பணத்த பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுல இந்த நிறுவனங்கள் எல்லாம் முதலீடு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டாட்டாலாம் பெரிய அளவுக்கான முதலீடு போட்டிருக்காங்க. ஃபாக்ஸ்கானும் பெரிய அளவுக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது மதர்சன் குரூப்பும் இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்ல பெரிய அளவுக்கு முதலீடு பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது டைரக்ட்டா மதர்சன் இன்டர்நேஷனலோட சப்சிடரியா தான் இந்த மதர்சன் எலக்ட்ரானிக் வந்து இருக்கு. ஸோ இது மதர்சன் ஹோல்டு பண்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி. இத மதர்சன பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நம்மலாம் ஒருக்கா வந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணது. அது போக சிப் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட, அதாவது பிலோ ₹100ல சிப் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட நமக்கு 2வது, 3வது முறையா மதர்சன்ல வந்து கிடைச்சது. ஆனா, இப்போ மதர்சன் என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல இடத்துல இல்ல. ஸோ இப்போதைக்கு ஒரு கதைய வந்து காட்டுறாங்க. இது ஒரு லாங் டெர்ம்ல ஒரு ப்ளே பண்ணாலும் கூட, ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வந்து இந்த மாரியான பங்குகள்ல சேஃப்டியா, செக்யூரா இருக்கணும். ஸோ டெஃபினட்டா ஏதோ ஒரு டைம்ல வாய்ப்பு வரும். வந்ததுனா நம்ம பிடிப்பதற்கு ட்ரை பண்ணிப்போம். அதுவரைக்கும் ஜஸ்ட் நம்ம என்ன நடக்குது இந்த கம்பெனில அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத தான் நம்ம இப்ப பண்ணிட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து பண்ணுவோம். கரெக்ட்டா டைம் வரும்போது அத நம்ம பிடிக்கிறதுக்கும் வந்து முயற்சி பண்ணலாம். ஸோ அடுத்தது குளோபல் அப்டேட்ட வந்து நம்ம பார்க்க போறோம். என்னங்க அதுக்கு தான் ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல் இருக்குல்ல அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது போடுறதுக்கெல்லாம் வந்து டைமே இல்லைங்க. நம்ம வந்து இதுக்கப்புறம் Zerodhaல இந்த யுஎஸ் ஸ்டாக் அக்கவுண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், நம்ம அதுக்கப்புறம் வந்து ஓரளவு ரெகுலரா வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப வந்து டைம் இல்லாத சூழ்நிலையில பண்றது ரொம்ப கஷ்டம். மேபி டைம் இருந்ததுனா கூட நம்ம டீட்டெயில்டா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு வெறும் செய்திய மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, இங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ, அதில இன்னைக்கு என் கண்ணுல பட்ட செய்தி பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்லன்டீஸ் அவங்களுடைய இந்த RAM பிராண்டுக்கு கீழ ஸோ இந்த புது ஒரு எஸ்ஆர்டி ட்ரக்க வந்து 27ல லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 6.2 லிட்டர் இன்ஜின் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய எமி V8 இன்ஜின். ஸோ இவங்களுடைய புகழ்பெற்ற இன்ஜின். அந்த இன்ஜின வந்து திரும்ப இதில வந்து கொண்டு வர போறதாலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வரவேற்பு மார்க்கெட்ல பெருசா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விலை எவ்வளோ தெரியுமா? $1,00,000 இந்த ட்ரக்கோட விலை. இது டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஃபோர்டு F-150 ராப்டர் ஆர் கூட வந்து காம்பீட் பண்ண போது. அதோட இன்ஜின் சிசி பார்க்கும்போது ஒரு 5.2 லிட்டர் கிட்ட இருக்கு. அதுவும் V8 என்ஜின் தான். இதுவும் V8 என்ஜின் தான். ஸோ 2ம் வந்து அக்ரெசிவா போட்டி போட போறாங்க. அதுவும் குறிப்பா இப்போ ஸ்டெல்லன்டீஸ் பார்த்தீங்கன்னா, பிரைஸ்ல ரொம்பவே வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அது கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு $10,000 கிட்ட பார்த்தீங்கன்னா, RAM வந்து குறைச்சு தான் பிரைஸ் பண்றாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு ஒரு காலத்தில விலைய வச்சு வித்துட்டு இருந்தான். ஸோ அதுதான் பெரிய அளவுக்கு பேக் ஃபயர் ஆனது இந்த ஸ்டெல்லன்டீஸ்க்கு. பேராசை எவன விட்டது? இவன விடுறதுக்கு. ஸோ பேராசை பட்டான். பெரிய அளவுக்கு நஷ்டத்தையும் வந்து பட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நஷ்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேல எந்திரிச்சு வந்துட்டு இருக்கான். ஸோ இன்வென்டரிய கிளியர் பண்றான். புது மாடல லான்ச் பண்றான். சரியான வகையில பிரைசிங் பண்றான். ஆனா இன்னுமே கூட ஓவர் பிரைசிங் ஓரளவு இருக்கு அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ அதையும் வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து சேல்ஸ் வந்து உயராம இருந்ததுன்னா. பட் இப்போ கொஞ்சம் வந்து சேல்ஸ் வந்து ஓரளவு நல்லா ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. அதுபோக இவங்களுடைய ஜாயின்ட் வென்ச்சரான லீப் மோட்டாரும் சக்க போடு போட்டுட்டு இருக்கு. அதோட சேல்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓவரால் சேல்ஸ் லீப் மோட்டாருக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஆ கிட்டத்தட்ட இந்த 2025ல ஒரு 6,00,000 வண்டி கிட்ட வந்து வித்திருக்காங்க. சைனா அண்ட் ஓவர்சீஸ்ல. ஸோ ஓவர்சீஸ்ல பெரிய அளவுக்கான ஒரு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, லீப் மோட்டாருக்கு இருந்துட்டுருக்கு. ஸோ லீப் மோட்டாரோட பேரண்ட் கம்பெனில ஒரு 5% கிட்ட தான் வச்சிருக்காங்க. பட் அவங்களுடைய ஜாயின்ட் வென்ச்சர் யூரோப் ஜாயின்ட் வென்ச்சர்ல 50% பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்லன்டீஸ் வச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்டெல்லன்டீஸ பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. அது மட்டும் இல்ல, ஸ்டெல்லன்டீஸ்ல நீங்க போய் YouTubeல சர்ச் பண்ணி பாருங்க. 2 கான்செப்ட் வண்டி. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அ இந்த செட்ரான்ல வந்து ஒரு சின்ன ட்ரக்காட்டம் வந்து ஒண்ணு விட்டுருக்காங்க. அதோட பேர் எனக்கு கரெக்ட்டா மறந்து போச்சு. ஆனா, இன்னொரு ஒரு கேம்பர் வேன் மாரி வந்து விட்டுருக்காங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா, ஈலோ. ஸோ இஎல்ஓ அப்படிங்கிற ஒரு பேரு. ஸோ அத போய் அடிச்சு பாருங்க. கார் பார்த்தீங்கன்னா, அந்த கேம்பர் வேன் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஈவில அடுத்து ஸ்டெல்லன்டீஸ் பார்த்தீங்கன்னா, யூரோப்ல லான்ச் பண்ணக்கூடிய வாகனங்களா வந்து இருக்கு. ஸோ வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க. நல்லா இன்ட்ரஸ்டடான ஒரு கான்செப்ட் வண்டிகள ஸ்டெல்லன்டீஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ களம் இறக்கறக்கு தயாரா இருக்காங்க. அடுத்தது
ஸோ ByteDance டிக்டாக்கோட பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு $14 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி NVIDIAவோட இந்த கிரேட் 12 சிப்ப வந்து வாங்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது அ இது உறுதியான தகவலான்னு தெர்ல. பட் வாங்கலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு அப்டேட் தான் வந்து நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஸோ இந்த Blackwell சிப் ஸோ கிரேட் 12 அப்படின்றது Blackwell சிப். ஸோ GP200 அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்லிக்கலாம். ஸோ இது NVIDIAவை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஒரு இப்போ தான் அங்க யுஎஸ் பார்த்தீங்கன்னா, அனுமதி வந்து குடுத்தாங்க. பட் சைனா இன்னும் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாரி கவர்மெண்ட் எதுவும் வந்து சொல்லல. பட் இப்போதைக்கு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது NVIDIAவை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. அது மட்டும் இல்ல. ஸோ NVIDIAவோட ராக் ஸ்கேல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, AMDய அப்படியே தட்டி விட்டுட்டு போயிருச்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த GB200 பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 28 டைம்ஸ் வந்து இந்த AMDயோட MI3 55 சிஸ்டத்த அப்படியே வந்து பீட் பண்ணிட்டு போயிருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இங்க பார்க்கும்போது தெரியும். ஸோ GP200 பார்த்தீங்கன்னா, என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ காட்டுதுன்ட்டு GP200 இந்த ஒரு TRT கூட கம்பேர் பண்ணும்போது 6.5% இந்த MI355 கூட கம்பேர் பண்ணும்போது 28 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் NVIDIAவோட பெர்ஃபார்மன்ஸ் அதோட எக்கோசிஸ்டத்த AMD இன்னும் வந்து பீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் NVIDIA ஆல்ரெடி வெல் ப்ரூவ்டு நிறுவனமா வந்து இருக்கு. ஸோ AMD அதோட மார்க்கெட் ஷேர தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. சைடு ஓரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம Intel எவனாச்சும் எங்ககிட்ட வாங்கடா, நாங்க உங்களுக்கு சிப்பு தயாரிச்சு குடுக்குறோம், செஞ்சு குடுக்குறோம் அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கான். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இந்த டெக்னாலஜி ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் சடனா எந்த ஒரு மாற்றம் வேணா வந்து நடக்கலாம். ஸோ என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இவ்வளோ பார்த்தது போதுமான ஒண்ணு. அடுத்தது நைக் அன்னைக்கு $60க்கு கீழ போம்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்ப நைக்ல பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட சிஇஓ வந்து ரீசென்ட்டா ஸ்டாக்க வந்து வாங்குனாங்க. இப்போ இந்த நைக்கோட சிஇஓ பார்த்தீங்கன்னா, ஒரு $1 மில்லியன் ஸ்டாக்க வாங்கியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பெரிய ஆளுங்க வந்து ஸ்டாக்க வாங்கி ஒரு கான்ஃபிடென்ட்ட வந்து மக்கள் மத்தியில பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. ஸோ நைக் ஒரு நல்ல மதிப்பீடுல வந்தது. ஸோ நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணோம் $60 பிலோ போச்சுன்னா ஒரு அட்ராக்டிவான சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரியான ஒரு வாய்ப்பு தான் நைக்ல ஏற்பட்டது. ஸோ அப்பப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேபி ஒரு நல்ல அட்ராக்டிவ் ஒரு $60 பிலோலாம் போம்போது நைக்க வந்து பிடிக்கிறதுக்கு நம்ம கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!